டிவிகே என்பது இப்போது பிறந்த குழந்தை. திமுக என்பது 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயதான ஒரு பெரியவர். திமுக கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் பக்குவப்பட்டு இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சிகள். அதிமுக 52 வயது பூர்த்தியான அனுபவமிக்க ஒரு அற்புதமான எல்லா விவரங்களும் தெரிந்த ஒரு இளைஞர். முதலமைச்சருக்கு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து ஒரு பயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எந்த நகரங்கள், எந்த கிராமங்கள், எந்த குக்கிராமங்களுக்கு போனாலும் அதிமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார், இந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆகிவிட்டது, வலுவடைந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா கிராமத்திலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தவர் மத்தியிலையும் பேசுறாங்க, கிராமப்புற மத்தியிலையும் பேசுறாங்க, சமூக ஆர்வலர்களும் பேசுறாங்க, விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதிகளையும் பேசுறாங்க. அதனால இன்றைய ஆளுங்கட்சியினருக்கு அரசாங்கத்தை விட்டு கொடுத்துட்டு போறமே, இலக்க போறமே பயம் வந்துருச்சு. அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி 50% மேல் ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். இதுதான் நடக்க போகுது. இதுதான் உண்மை. 2026 திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்களை கொடுக்கும். அதிமுகவுக்கு எடப்பாடியார் தலைமைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிவிகே என்பது இப்போது பிறந்த குழந்தை. திமுக என்பது 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயதான ஒரு பெரியவர். திமுக கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் பக்குவப்பட்டு இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சிகள். அதிமுக 52 வயது பூர்த்தியான அனுபவமிக்க ஒரு அற்புதமான எல்லா விவரங்களும் தெரிந்த ஒரு இளைஞர். 52 வயசு சொன்னால் எல்லா விவரங்களும் தெரிந்து இதை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள மனிதருக்கு தான் 52 வயசுல இருக்கும். அடிவிப்பன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அடிக்கின்ற பொழுது அவருக்கு 50 வயசு, 52 வயசு. அந்த நேரத்தில் சிங்கத்தை அடக்காரு. அது மாதிரி இன்னைக்கு 52 வயசுல அதிமுக முடிச்சு 53 வயசுல அடித்து வைக்கிறது. அருமையான ஒரு தொண்டர்கள் நிரம்பிய கூட்டமாக, தொண்டர்கள் நிரம்பிய ஒரு இயக்கமாக அதிமுக வளர்ச்சி பாதை கொண்டு சென்றிருக்கின்றார் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார். இன்றைக்கு பூத் கமிட்டி வாயிலாக படித்த இளைஞர்களும் படித்த பெண்களும் சாரசாரியாக அணிவகுத்து இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் வாயிலாக பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஒரு மல்யுத்தத்திலே ஒரு வீரன் எப்படி வெற்றி வருவானோ அதே போல் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறும், எடப்பாடியார் பெறுவார்.